கைஸ், வெல்கம் டு உங்கள் மாயன். ஸோ மக்களே, ஃபைனலாக நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கோயில். இந்த கோயிலோட மகிமை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஸோ இந்த மலையே ஒரு அதிசயம், இந்த ஊரே ஒரு அதிசயம். ஏன் அப்படின்னீங்கன்னா, காலங்கிநாதர் சித்தர் இந்த மலையில் தவம் இருந்தாப்புல, இந்த மலையில் வாழ்ந்தார் அப்படின்னு நம்பப்படுது. அது உண்மைதான். ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். மக்களே, இங்கேருந்து தான் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் அந்த அமைப்பை. அடாடாடாடாடா, இந்த இயற்கை காத்தும் இந்த மலையும் ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுது மக்களே. என்னுடைய அந்த பயணத்தை நான் தனியாக தான் தொடங்கியிருக்கேன். ஸோ இது இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அனுமதி ரொம்ப முக்கியம். பௌர்ணமி தினங்கள்லையும் அமாவாசை தினங்கள்லையும் விசேஷ தினங்கள்லையும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அதிகமாக இந்த மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மேல் சித்தேஸ்வரன் அவரை வணங்குறதுக்காக தான் மக்கள் இந்த மலை ஏறி மேலே போகிறாங்க. நம்ம கீழே வணங்குறது கீழ் சித்தேஸ்வரர். ஸோ நம்ம சித்தர் கோயிலை பற்றி, இந்த கஞ்சமலையை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதீங்க, என்னோடய சேனலில் போய் பாருங்கள். வா, இந்த காத்தும் மக்களே, இந்த கஞ்சமலையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூலிகைகள் இருக்கு. கிடைக்காத மூலிகைகள்லாம் இங்க கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஒரு மலை. இருக்கக்கூடிய வாசகங்களை பாருங்க மக்களே. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், உண்ண கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆடத்தூளி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன். அப்பேற்பட்ட அழகான வரிகளா இருக்கு. இங்க பாருங்க, பாதைகளை ரொம்ப கடினமான பாதைகள் தான். பார்த்து பத்திரமா போகக்கூடிய பாதைகள். முடிஞ்ச அளவுக்கு நிதானமா பொறுமையா கையாளணும். ஸோ இந்த இயற்கை எண்ணற்ற அற்புதங்களை என்னைக்குமே ஒளிச்சு வச்சிருக்கோம். இதுல நிறைய சஸ்பென்ஸும் இருக்கும், த்ரில்லிங்கும் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளைத்தாளும் என் இறப்புச் சான்றிதழ், என்னை வாழ விடுங்கள் உங்களை வாழ வைக்கிறேன். அருமையான வரிகள். நம்ம டைரக்டர் ராம் அவர்கள் பறந்து போன்னு ஒரு படம் எடுத்தாப்புல, அப்பப்போ மலையேறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான் மக்களே. எப்படி மூச்சு வாங்குதுங்க பார்த்தீங்களா? இன்னும் நம்ம கால்வாசி மலை கூட வரல, அதுக்குள்ள நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. வேக வேகமாக போகணுன்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நிதானமா பொறுமையா போகலாம். நான் சொன்னேன் இல்லையா மக்களே, இயற்கை நமக்கு எப்பயுமே ஒரு நல்லதையும் ஒழிச்சு வச்சிருக்கோம், கெட்டதையும் ஒழிச்சு வச்சிருக்கோம். கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன்.
மைக் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பார்ப்போம். என்றைக்குமே இந்த சிவபெருமான் வந்து கஷ்டத்தை கொடுத்து தான் நல்லது கொடுப்பாப்புல. கண்டிப்பாக நல்லது நடக்கும். முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இடைவிடாத முயற்சி வெற்றி. ஸோ இந்த மைக்கில் வந்து 2 மைக் இருந்தது. ஸோ ஒரு மைக் உடஞ்சிருச்சு. ஸோ அடுத்த மைக்கு தான் அது. மேக்சிமம் யாரும் இங்கே வந்து தனியாக பயணங்கள் பண்ணுறதில்ல மக்களே. ஏன்னா ரொம்ப வந்து பாதைகள் வந்து ரொம்ப குறுகலானதாக இருக்குது. ஸோ வந்து பத்திரமா போகணும். வழி தெரியாமல் மாற்றி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கே இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமிகள், அமாவாசைகள் அந்த மாதிரி நாட்களில் பயணம் பண்ணுறாங்க. எனக்கு இவரை பார்த்தே ஆகணும்னு ஒரு பிடிவாதன்னு கூட சொல்லலாம். நானும் யாரையோ கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாரும் இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படின்னாங்க. யார் வந்தா என்ன வரலன்னா என்னன்னு சொல்லிட்டு அவரை தனியாக போய் மீட் பண்ணணும். தனியாக அவரோட அங்கே உட்காந்து நிம்மதியாக உட்காரணும். சித்தர்கள்ங்க, சாதாரண மனிதர்கள் இல்லை. பாருங்க மகளே, அதுதான் சித்தர் கோயில். அந்த ஊரு கோயில் அங்க இருக்கு பாருங்க, லைட்டா தெரியுது. ஸோ அந்த மாதிரி யாருமே வரல, யாரையும் வற்புறுத்தவும் இல்லை. தனியா மோதி பார்த்துடலாம். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் மக்களே. வன விலங்குகள் இருக்கலாம், பாம்புகள் இருக்கலாம், எந்த உயிரினங்கள் வேணா இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சேஃப்டியா வாங்க. ஒரு நல்ல ஓய்வு எடுக்கிற இடத்துல நின்றுட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். கண்டினியூவா பாருங்க மக்களே. நான் இவ்வளோ தூரம் ஏறிட்டேன்னா நம்பவே முடியல. அங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயா சிவபெருமான மேல் சித்தரை வந்து பார்த்துருவேன். ஐயா சித்தேஸ்வரா, அங்கே பாருங்க மக்களே, கரெக்டாக நான் நிற்கிறதுக்கு நேராக அங்கே பாருங்க கீழ் சித்தேஸ்வரன் மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இவ்வளோ தூரம் ஏறிட்டேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம், என்னால் நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு இந்த பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இது நடக்காது, நம்மளால் முடியாது அப்படின்னு தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளால் முடியும் மட்டும்தான் இருக்கு. ஓம் நமச்சிவாயா. ஆடா மக்களே, முன்ன செங்குத்தாக இருந்தது படிகள்லாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சமநிலையாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஐயா எங்கே இருக்காருன்னு தான் தெரில. என்னங்க அது 5 தலை நாகம்மாளா? எங்கங்க மக்களை போய் பார்க்கலாமா? அதான் அந்த மரத்துக்கிட்ட வந்து ஒரு ஏரோ போட்டிருக்கிறாங்க, பார்ப்போம். அம்மா வனதேவதையே, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கிறேன்.
ஆ வேண்டாம் மக்களே, பாருங்க சரிச்சு விட்டுருச்சு. ஸோ அவங்க வேண்டான்னாங்கன்னா நம்ம போகக்கூடாது. அதையும் மீறி இயற்கை நம்மக்கிட்ட ஒவ்வொரு டைம் வந்து காட்டும் வேண்டான்ட்டாங்க. ஸோ வேண்டான்னா வேண்டாம் தான். இல்லைங்க, இங்கே பாருங்க, அதில் வழி போய் அங்கே பாருங்க வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5 தலை நாகம்மாள் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நாக தேவதைகளுக்கு வந்து கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதை பார்த்துப்போம், வரும்போது டைம் இருந்தால் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ரூட்டில் கண்டினியூஸாக போயிட்டு இருக்க வேண்டியதுதான். தடைகள் எதாவது வந்துச்சுனாலும் தாண்டிட்டு போகலாம். அந்த மாதிரி தடைகள் வேற, அது புரியாது. இது வந்து வழி இருக்கு. ஸோ அதனால நான் வந்து போயிட்டுருக்கேன். அந்த இடத்துக்கு வழியே இல்லை, ஒத்த தடமா இருக்கு. வேண்டாம், பார்த்துக்கலாம். அப்பா, நந்தீஸ்வரரை வரைஞ்சி வச்சிருக்காங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு. நந்தீஸ்வரர் ஆஹா, மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயா மேல் சித்தேஸ்வரர் வர பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். பக்கத்தில் வந்துட்டுனா, ஆனால் இன்னும் மலையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து கொஞ்சம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கு. வந்துட்டேனா, என்ன காத்துங்க அது. இயற்கை என்னைக்குமே இயற்கை தாங்க. அப்பா, இந்த இழப்பு வாங்குறது மட்டும்தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நாள் பாடிக்கு வேலையே கொடுக்காம சும்மாவே இருக்கிறதுனால இந்த இழப்பு வரும். ஆனால் இந்த காற்று இருக்கு பாருங்க, இயற்கையான காற்று அல்டிமேட்டுங்க, வேற லெவல்ல இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் அற்புதமா இருக்குங்க. எல்லாமே மூலிகை மரமாட்டமே இருக்கு. மூலிகை மரமாட்டம்னு எல்லாமே மூலிகை மரம் தான். கடவுளே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவசிவா. வந்துட்டு நான் ஐயா உன்னை பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் ஏன் நடக்கணும்? வந்துடுறேன். என்னால் நம்பவே முடியல மக்களே. மலை உச்சியில இந்த இடத்துல ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க. ஐயா தெய்வங்க, இதை எப்படி எடுத்து வந்திருப்பாங்க? எல்லாமே பக்தர்கள் தான். பக்தர்கள் அப்படியே பயணம் மேற்கொள்ளும் போது அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டான்னு தெரில. ஆனால் நல்ல மனுஷங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்து உட்காரத்துக்கு நிம்மதியாக இருக்கு. ஏங்க ஐயா இன்னும் மேலே பார்க்க போக மாட்டேங்குதுங்க. மக்களே, மலையேற ட்ரெக்கிங் வரவங்க ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க பேக்கில் போட்டு. பெரிய பெரிய என்னை விட பெரிய பெரிய ட்ரெக்கிங் போகிறவங்க மலை ஏறுறவங்களாம் பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி மலை ஏறுறேன். மலை ஏறி இருக்கேன், இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி ஏறினது இப்போ தான் மொதல் டைமு. அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் என்னன்னா, நான் வந்து திங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்தேன்.
எனக்கு பெரிய வெயிட்டாக தெரியறது இதுதான். இந்த தண்ணி பாட்டில் தான் எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக தெரியுது. மற்றபடி ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு ஷர்ட்டு, ஸோ சார்ஜரு, அதுக்கப்புறம் மைக்கு, மொபைல் ஹோல்டரு, மொபைலு, அப்புறம் இந்த ஒரு ஜெர்க்கின்னு, ஒரு ட்ரெஸ்ஸு, இதுதான். நம்ம வந்து மேலே உயரத்துக்கு ஏற ஏற நம்ம மனசும் சரி நம்ம உடம்பும் சரி லேசாயிடணும். லேசானாதான் ஸோ நம்ம அந்த உயரத்துக்கு நம்ம வந்து போக முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. இப்போதான் மக்களை தண்ணியே வைக்கிறேன் வாயில. ஏன்னா ரொம்ப இழப்பு வாங்கிட்டு இருக்க டைமில் தண்ணி குடிச்சோம்னாலும் சிக்கல். ஸோ அதனால் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு மேலே கிளம்பலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இந்த இடம் கரெக்டான இடம். நன்றி எனக்கு இந்த இடத்துல சேர் போட்டு கொடுத்த பக்தராக இருந்தாலும் சரி, வனத்துறையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நன்றி. சரி மக்களே, நம்ம இன்னும் பயணம் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். மேல அந்த பனி வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு தெரியல, அது நார்மலாகவே கார்த்திகை மாதம் கார்த்திகை மார்கழி குளிராக இருக்கும், லைட்டாக மழை பெய்யும். ஆனால் இன்னைக்கு நேற்று என்னன்னு தெரியல, மழை அப்படியே தூரிகிட்டே இருக்கு. ஸோ இப்போ காலையில் மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மழை தூறல் கம்மியாயிடுச்சாட்டு இருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு இன்னும் மேலே போக மாட்டேங்குது. எங்கே இருக்காருன்னே தெரிலங்க. யாராவது தெரிஞ்ச மக்களை கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட இவ்வளோ தூரங்க பக்கத்தில் இருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே வரல. நம்ம தனி மனிதனாக வந்து பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதுவே ஒரு ஆபத்து தான், தனியாக அந்த மாதிரி போகிறது. அப்புறம் எப்படா நீ போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்குள்ளேயே லைட்டாக பயம் இருக்க தான் செய்யும். சின்னதாக ஒரு தைரியம், அப்பன் சிவபெருமான் பார்த்துக்குவாருன்ட்டு. அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் யார் மேலேங்க நம்பிக்கை வைக்கணும்? எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டத்துலையும் அவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருவாப்புல, கையை கொடுத்து தூக்கிடுவார். ஸோ அதனால் அவருடைய சார்பாக நம்ம பயணங்கள் அப்படியே மேற்கொண்டுட்டே இருக்கோம். அழகுங்க அழகுங்க, இயற்கை என்னைக்குமே பேரழகுங்க. நீங்கள் வந்து இந்த மலைக்கு வந்து நம்ம தப்பி தவறி வழி மாறி போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்க பக்தர்கள் வந்து ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி மலை மேலே கீழேருந்து மேலே வரைக்குமே நீங்கள் எப்படி வழியில் போகணும், எந்த வழியில் போகணும் டைரக்ஷன் சொல்லிட்டு அழகான பாதைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. சிவபக்தர்களுக்கும் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சமநிலையா இருக்கு மக்களே. ஏறுற மாதிரி இருக்க மலையை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி சமநிலையில் இருக்கக்கூடிய மலையை நம்பவே முடியாது. ஏன்னா விலங்குகள் ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இந்த பாதையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே வழித்தடமாக செங்குத்தாகவும் சமநிலையாகவும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி. நம்ம சபரிமலை பக்தர்கள் எல்லாம் நேரம் சபரிமலை மேலே ஏறிட்டு இருப்பாங்க. நாம் அந்த மேல் சித்தேஸ்வரர் ஐயா அவர்களை ஏறி பார்க்கறதுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓய்வு தேவை மக்களே. ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் சேஃப்டியாக ஏறுறதுக்காக ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருக்காங்க.
ஐயாவோட சோதனையை பாருங்க. அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தியா, மேலே கொஞ்ச நேரம் உட்காந்தியா, சரி ஓய்விடு. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப மேலே இருக்குன்ட்டு சொல்லாமல் சொல்கிறாரு. இந்த பயணத்தினால எனக்கு கிடைக்கக்கூடியது நிம்மதியாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி ஏறிட்டு இருக்கேன். வாங்க மேலே போகலாம் மக்களே.